ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் வந்து கனிம வளம் தோன்றதை பற்றி. அதாவது வேதாந்தன் இந்துஸ்லாண்டு ஒரு நிறுவனத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து ஆந்திராவில் ஒரு இடத்தையும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தையும் கனிம வள சுரங்கம் அமைக்கிறதுக்காண்டி உத்தரவு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏலத்துக்கு விட்டுருக்குன்னு சொன்னாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியலை. நான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து இந்த நியூஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கனிம வளம் வந்து அதாவது இது வந்து நிறையா இதுக்கு டங்ஸ்டன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உலோகம் தான், கனிம வளம் சார்ந்தது தான். மத்திய அரசு வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து சுரங்கம் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏலத்துக்கு விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராலேயே அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மதுரை மாவட்டத்தில் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணுறாங்க. உண்மையிலேயும் அந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறது நல்ல விஷயம்தான். கண்டிப்பாக அவங்க போராட்டம் வந்து நிறைவேறணும். மத்திய அரசு வந்து இதை முழுக்க கைவிடன்றதா எல்லாரோட எண்ணமும் என்னோட எண்ணமும் கூட தான். உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலும் அங்கே தான் இருக்குது. நம்மளோட இயற்கை வளம் நிறைஞ்ச மதுரை மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக இது மாதிரி சுரண்டக்கூடாது. எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துட்டா இதில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு ஒன்றுமே தெரியல. பாதுகாக்க வேண்டிய நம்மளேவும் எல்லாத்துக்கும் வாங்கி அள்ளி கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த உலோகம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து பாறைகளில் வந்து படிஞ்சிருக்க ஒரு ரசாயன கலவை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிக அளவில் சீனாவில் தான் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வியட்நாம், ரஷ்யா இந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 8 கோடி அளவிலான வந்து கனிம வளம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3.6 மட்டுமேவும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கர்நாடகத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உருகு நிலை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டு பல்ப் இருக்குல்ல, அதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும், டங்ஸ்டன் இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்துவாங்க. வேறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவத்தில் புல்லட் தயாரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு இந்த கனிம வளத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம இதில் வந்து இந்த சுரங்கத்தை அமைக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர்ற பேட்ரி பைக்கு தெரியுமா, மின்சார வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு வந்து பயன்படுத்துறதுக்காக இதை வந்து சுரங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்காகவே ஏற்படுத்தியிருப்பாங்க போல். கண்டிப்பாக மக்களோட போராட்டம் ஜெயிக்கணும். மத்திய அரசு இதை கைவிட்டால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து ஒன்று கூடி தான் இதை நிப்பாட்ட முடியும். அவ்வளோ இயற்கை வளங்கள் நிறையா விட்டு கொடுத்தாச்சு, நிறையா வந்து சுரண்டியாச்சு. நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களையும் நம்ம நாட்டில் இருக்கவங்களையும் சுற்றி வந்து பிழைக்க வர்றாங்க. தமிழ்நாட்டில் தான் முக்கால்வாசி பிழைக்க வராங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம நாட்டையும் சரி, நம்ம வாழ்கிற மண்ணையும் சரி என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கு வந்து மத்திய அரசு நல்ல முடிவு சொன்னால் நல்லாயிருக்கும்.